ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க சென்ட்ரல் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பத்தினா ஒரு த்ரில்லர் ஜானர்ல எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பத்தினா ஒரு கிராமத்துல பிறந்தவர், 12வது படிச்சுக்கிட்டு இருக்காரு. கிளாஸ்லயே டாப்பர் கூட. ஆனா அவருக்கு சுத்தி பல பிரச்சனைகள் இருக்கு. எவனோ போட்ட பிட்ல எல்லாம் இவர் மாற்றாரு. இருந்தாலும் கடைசியில விட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லவ் இருக்கு, அதுலயும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில பயங்கரமான ஒரு பணம் கஷ்டம் இருக்கு. அவங்க அப்பா சென்னையில கோயம்பேடு மார்க்கெட்ல மூட்டை தூக்கிட்டு இருக்காரு. நம்மளும் பாத்தீங்கன்னா 12th முடிச்ச கேப்ல ஒரு வேலைக்கு போலாம் அப்படின்ட்டு சென்னைக்கு வராரு. ஏன்னா குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு. அதனால சென்னைக்கு வந்தவருக்கு பாத்தீங்கன்னா தெரிஞ்சவர் மூலியமா ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்த்து விடுறாங்க. அந்த கம்பெனியில பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டார்ச்சர் அனுபவிக்கிறாரு. அது எல்லாருக்குமே நடக்குது. அங்க லேபர்ஸ்னாலே போட்டு அடிக்கிறாங்க, மிதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஓனர்லாம் பயங்கரமா குடும்பப்படுத்துறாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அங்க நடக்கிற கொலைகள் கூட ரொம்ப ஈஸியா அவங்க மறைச்சிட்டு தப்பிச்சிடுறாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம ஹீரோக்கு அங்க வர பிரச்சனைகள்லாம் என்ன, கடைசியில் அதெல்லாம் நம்ம ஹீரோ எப்படி சால்வ் பண்றாரு அப்படின்றத சொல்லியிருக்க படம் தான். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டோரி பிளாட் பார்த்தீங்கன்னா ஒரு ஓகேவான ஸ்டோரி பிளாட் தான் எடுத்திருக்காங்க. பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா எதுவும் கிடையாது. ஏன்னா இதே மாதிரி நம்ம 11 படங்கள் பார்த்தாச்சு. பெர்ஃபார்மன்ஸ் படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். யாருமே சூப்பரா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி கிடையாது. கேரக்டர் ரைட்டிங்கும் பார்த்தீங்கன்னா யார் கேரக்டருமே பெருசா எழுதல. யாரோடையும் மிங்கிலாய்க்கு வந்து படத்தை பார்க்க முடியல. படத்தில் இந்த லேபர்ஸ் எல்லாம் போட்டு இப்படி டார்ச்சர் பண்றாங்க அப்படின்ற போர்ஷன்ஸ்லாம் ஓகேவா இருந்தாலும் கொஞ்சம் ஓவர் டோஸா காமிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. திட்டுறது அடிக்கிறது அது வரைக்கும் என்ன ஓகே நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனா இவங்க ஈஸியா கொலை வரைக்கும் பண்றாங்க அப்படின்ற மாதிரி போர்ஷன்லாம் நீட்டா ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லலாம். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் படம் ஓகேவா இருக்குன்னு சொல்லலாம். அது சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபிளாட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. பெருசா எங்கேஜிங்கா எதுவுமே கிடையாது. ஏன்னா பல விஷயங்களை ஓவர் டோஸ் பண்ணி காமிச்ச மாதிரி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம கிளைமேக்ஸ்லாம் அவங்க சொல்ல வந்திருக்க கான்செப்ட் ஓகேவா இருந்தாலும் நம்ம ஹீரோ கொலைலாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கலெக்டர் ஆகிற மாதிரி காமிச்சிருக்கிறதுலாம் கொஞ்சம் ஏத்துக்கிற மாதிரி கிடையாது. மொத்தத்துல இவங்க சொல்ல வந்திருக்க கருத்துக்காக வேணா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி பெருசா எதுவும் கிடையாது. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.